உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். இந்த ஆண்டில் மார்ச் மாதத்திற்கு பிறகு மகிழ்ச்சி கடலில் மிதக்கப் போகிறீர்கள். கடக குருவின் பயிற்சியும் உங்களுக்கு கணிசமான ஆதாயத்தை கொடுக்கும். சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு அனுகூலம் தரும் தலங்களை தேர்ந்தெடுத்து சென்று வழிபட்டு வந்தால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். புத்தாண்டின் கிரகநிலை. புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 6க்கு அதிபதியான குருவும் 12க்கு அதிபதி புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். இதன் விளைவாக அதிர்ஷ்ட தேவதையின் அரவணைப்பு கிடைக்கும். அஷ்டமத்து சனி விலகிய பிறகு சங்கடங்கள் அனைத்தும் விலகும். ராகு கேது பயிற்சி சமயத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். சர்ப்ப பிரீதிகளை செய்வதன் மூலம் நலமும் வளமும் வந்து சேரும். குருவின் பார்வை பலன். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். எத்தனை கிரகங்களின் பார்வை இருந்தாலும் குருவின் பார்வைக்கு பலன் அதிகம். மீன ராசியில் சனி சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு இதுவரை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 6/3/2026 அன்று 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். அது பாகிஸ்தானம் என்பதால் இந்த சனிப்பயிற்சி சிறப்பாக அமையப் போகிறது. இதுவரை இருந்த தடைகள் தானாக விலகும். நிலையான வருமானம் கிடைக்கும். சனியின் பார்வை 3, 6, 11 ஆகிய 3 இடங்களிலும் பதிகிறது. எனவே சகோதர ஒற்றுமை பலப்படும். வழக்குகள் சாதகமாக முடியும். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் பலப்படுகிறது. எதிரிகள் விலகுவார்கள். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கிடைக்கும். கடன் சுமை குறைய வழிபிறக்கும். சனியின் அருள் பார்வை மூலம் ஆரோக்கியம் சீராகும். உத்தியோகத்தில் திடீரென கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் வந்து சேரும். 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் லாபஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே பொருளாதார நிலை உயரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் உதிரி வருமானம் கிடைக்கும். இளைய சகோதரருடன் இணக்கம் ஏற்படும். வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். கடகராசியில் குரு சஞ்சாரம். புத்தாண்டில் 26/5/2026 அன்று கடகராசிக்கு செல்லும் குரு பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார். அவரது பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. உச்சம் பெற்ற குருவின் பார்வை என்பதால் அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஜென்ம குருவாக இருப்பதால் இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவற்றில் ஏதாவது ஒன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே சகல யோகங்களும் வந்து சேரும். பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்குவீர்கள். பூர்வீக சொத்து தகராறுகள் நல்ல முடிவிற்கு வரும். புதிய திருப்பங்கள் யாவும் ஏற்படும் நேரம் இது. நிலம் வாங்கும் யோகம் உண்டு. குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் சப்தமஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கூட கைகூடும். வீடு மாற்றமும் ஏற்படலாம். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். நண்பர்களின் ஆதரவோடு தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பெற்றோரின் ஆதரவு பெருமை தரும். சிம்ம ராசியில் குரு சஞ்சாரம். 20/10/2026 அன்று குரு பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். இந்த அதிசார பயிற்சியில் விளைவாக 6, 8, 10 ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிகிறது. எனவே கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். உடனிருப்பவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று புது முயற்சிகளை செய்ய நினைக்கும் நேரம் இது. அஷ்டமஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய நண்பர்கள் உதவி செய்வார்கள். ராகு கேது பயிற்சி. புத்தாண்டில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நிகழவிருக்கிறது. இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் இந்த ராகு 13/11/2026 அன்று சப்தமஸ்தானத்துக்கு செல்கிறார். அதே நேரம் தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் ஜென்ம ராசிக்கு வருகிறார். இதன் விளைவாக சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கும். அதனால் வழிபாடு மூலம் வளர்ச்சி பெறலாம். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் களத்திரஸ்தானம் வலுவடைகிறது.
கல்யாண முயற்சிகள் கைகூடும். கடல் தாண்டி செல்லும் யோகம் சிலருக்கு உண்டு. நினைத்தது நிறைவேற சில குறுக்கீடுகளும் வரலாம். தெய்வ பிரார்த்தனைகளால் நல்ல சூழ்நிலை உருவாக்கும். ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட நினைப்பீர்கள். புதிய திருப்பங்கள் ஏற்படும் நேரம் இது. இடமாற்றம் வீடு மாற்றம் வருவதற்கான அறிகுறி தென்படும். பரிகாரம்: இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.